நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. தங்கம் விலை ஜெட் வேகத்தில் உயர்ந்து வந்தாலும் இந்திய குடும்பங்கள் வசம் 25,000 டன்னுக்கும் அதிகமான தங்கம் இருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான சமீபத்திய ஆய்வறிக்கையின் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். தாறுமாறாக உயரும் தங்கம் விலை இடையில் எப்போதாவது ஒருமுறை மட்டும் கொஞ்சமாக விலை குறைகிறது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் சவரனுக்கு 10,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் கூடிய விரைவில் 70,000 ரூபாயை தாண்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு தங்கம் மிக முக்கிய சேமிப்பாக கருதப்படுகிறது. நம்மிடம் உள்ள பணத்தின் அளவுக்கேற்ப தங்கத்தை சில கிராம்களில் கூட வாங்கி வைத்துக் கொள்ளலாம். மறுபுறம் அவசர தேவைக்கு உடனே அடகு வைத்து வங்கிகளில் குறைந்த வட்டிக்கு கடன் பெறலாம் என்பதால் உடனுக்குடன் பண தேவையை பூர்த்தி செய்கிறது. குழந்தை பிறப்பு முதல் வீட்டில் நடக்கும் அனைத்து விசேஷங்களுக்கும் முதலில் வாங்குவது தங்கம். கல்யாணம், காதுகுத்து என சுப நிகழ்ச்சிகளுக்கு வளையலாகவோ மோதிரமாகவோ வாங்கி வைப்பது வாடிக்கையாக உள்ளது. இவ்வாறாக இந்திய கலாச்சாரத்துடன் தங்கம் ஒன்றிவிட்டது. குறிப்பாக கிராமப்புறங்களில் வங்கிகளில் பணம் போடும் சேமிப்பு பழக்கத்திற்கு மாறாக தங்கமாக வாங்கி வைக்கும் பழக்கமே அதிகம் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்திய குடும்பங்கள் வசம் 25,000க்கும் அதிகமான டன் தங்கம் இருப்பு உள்ளதாக வெளியாகியிருக்கும் ஆய்வு முடிவு கவனம் ஈர்த்துள்ளது. இது உலகின் டாப் 10 மத்திய வங்கிகளில் உள்ள ஒட்டுமொத்த தங்கத்தை விட அதிகம் என்கிறது HSBC ஆய்வறிக்கை. அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா, சுவிட்சர்லாந்து, இந்தியா, ஜப்பான், துருக்கி ஆகிய எல்லா நாடுகளின் மத்திய வங்கிகள் வைத்திருக்கும் தங்கத்தை விட இந்திய குடும்பங்களிடம் அதிக தங்கம் இருப்பதாக அந்த ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியாவில் ரூபாய் மதிப்பு சரிவு, பணவீக்கம், பொருளாதார நிச்சயமற்ற தன்மை ஆகிய பல காரணங்களால் சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்கான சிறந்த தேர்வாக மக்கள் தங்கத்தை நம்புவதே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்தாலும் உலகிலேயே தங்கம் வாங்குவதில் இந்தியா இப்போதும் 2ஆம் இடத்தில் உள்ளது. சீனா முதலிடம் வகிக்கிறது. உலகின் பல்வேறு நாடுகளின் வங்கிகளும் அண்மை காலமாக தங்கத்தில் அதிகம் முதலீடு செய்துள்ளன. உதாரணமாக அமெரிக்க மத்திய வங்கி 8,133 டன்களும், ஜெர்மனி 3,300 டன் தங்கமும் இருப்பு வைத்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை ரிசர்வ் வங்கியும் தங்க சேமிப்பு கிடங்குகளை அதிகரித்து வழக்கத்தை விட கூடுதலாக தங்கம் சேமித்து வைத்துள்ளதாக HSBC ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. 3 மாதங்களுக்கு முன்பு டிசம்பர் 2024 நிலவரப்படி ரிசர்வ் வங்கியின் வசம் 876 டன் தங்கம் இருப்பு உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714.